அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், மனக்கவலை மாறும், தொழில் வளர்ச்சி மேலோங்கும், தொல்லை தந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலங்களின் அறிமுகத்தால் பெருமை காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இடமாற்றத்தை விரும்பியவர்களுக்கு அது கைகூடும். வருங்காலம் பற்றிய பயம் அகலும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகலும். வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விட்டோமே என்று கவலைப்படுபவர்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கும் யோகம் உண்டாகும். இருப்பினும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமையடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக விரயம் செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகும். அவர்களின் மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டாகும். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் இது. வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கட்டிய வீட்டை கடன் சுமையின் காரணமாக விற்கும் சூழல் உருவாகலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல் உண்டு.
கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பெண்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமான குருவின் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். அதே நேரம் குருவானவர் உங்கள் ராசியில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான நேரமாகும். லாபஸ்தானம் பலப்படும். இந்த நேரத்தில் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்கும். தொட்டது துலங்கும். தொழில் வெற்றி நடை போடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேரலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்கள். மேலும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். கிரகநிலை ராசியில் குரு தனவாக்கு ஸ்தானத்தில், செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில், கேது பாக்கியஸ்தானத்தில், சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில், சனி லாபஸ்தானத்தில், சுக்கிரன் ராகு என கிரகங்கள் உள்ளது. கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 5/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/2/2025 அன்று ராசியில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். ரிஷபராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற பிரயத்தனம் எடுப்பீர்கள். இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்க பிடிப்பு உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் வரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சுப செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பணவரத்து திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பு கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கைகூடும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த பாதம் எதிலும் சாதகமாக போக்கு காணப்படும். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரும். எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரத்தை பார்க்கலாம். கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபட பண கஷ்டம் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்.
அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாதத்தில் காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளான வேலைக்குள் பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்தருளிருப்பதே மறுபிறவி போன்றுதான். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் விழிப்பதை மறுபிறவி என்று கூறலாம். இத்தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறோம். நீங்கள் இந்த மாசி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை வழிபட்டால் சகல வளங்களும் பெறுவோம்.